Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல அவல் பயன்படுத்தி ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையான அவல் அடை ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதும் சுலபம், சுவையும் ரொம்பவே அபாரமா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு இதற்கு தட்டை அவல் தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி அடை ரெசிபி செய்யறதுக்கு தட்டை அவல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சீக்கிரமா ஊறியும் வந்துடும், அந்த மாதிரி மேலே நல்லா கிரன்ச்சியா இருக்கும், உள்ள அடை சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் போல அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 தடவை அலசிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அவல் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மையணும், அதாவது கையில் இது மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக மையிற மாதிரி இருக்கணும். ஊற வச்ச அவலை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு பிழிஞ்சிட்டு எடுத்துக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 போல பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறம் ஒரு 5லிருந்து 7 பல்லு போல பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததா 1 ஸ்பூன் போல கொத்தமல்லி விதைகள், அதாவது தனியா எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/4 ஸ்பூன் போல ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இதை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி. அடுத்ததா இந்த ஊற வச்ச அவலில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அவல் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் போல கோதுமை மாவு சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததா ஒரு 1/4 பிஞ்ச் போல மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் போல எள்ளு, வறுக்காத எள்ளு எடுக்கிறேன், 1 ஸ்பூன் போல மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, 1 கப் போல வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, கூடவே கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கேரட், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. அவல் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு பயன்படுத்தணும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழகுழப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அடை ரெசிபி சரியாக வராது. ஏன்னா நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். நல்லா அழுத்தி தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூடவே ஒரு 1/4 கப் போல் அரிசி மாவோ இல்லைனா கடலை மாவோ கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இந்த அடை தட்டி எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வாழை இலை பயன்படுத்துகிறேன். வாழை இலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மைக்கா கவர் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் இந்த பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததான் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அதில் போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா உள்ளுக்கு கொஞ்சம் மாவு வேகணும். அது கொஞ்சமாக தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக சிவந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்முடைய சுவையான அடை ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆரோக்கியமும் கூட. இது கூட நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, இல்லைனா கார சட்னி, இல்லைனா பொடி சட்னி, இது எது வேணாலும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்ததுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.